ஒண்ணு பூஜை அறை, இன்னொன்னு சமையல் அறை. இது ரெண்டு யார் வீட்டுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதோ அங்க இறைவன் வசிப்பார். பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அற்புதமான வீட்டுல சுவாமி குடி இருக்கிறார். வீட்டுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, வீட்டுல சுவாமி செல வைக்கலாமா, வேல் வைக்கலாமா, பூஜை பண்ணலாமா? ஏன்னா பக்தியை விட பயம் ஜாஸ்தி ஆயிடுது நம்மளுக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. அடியாருடைய மனசுல குடி போவார். அப்ப மனசுல முருகன் வந்தா வீட்டுக்கு தானா முருகன் வருவார். அப்ப வீட்டுல முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் தீபம் ஏத்தணும். எவ்வளவு தீபம் ஏத்துறதுன்னா கணக்கே கிடையாது. தீபம் ஏத்த வேண்டிய எங்கெங்க ஏத்தணும், முதல்ல வீட்டினுடைய நிலவுப்படி, அதுக்கப்புறம் பூஜை அறை, சமையல் அறை, இது 3 இடத்துல தீபம் ஏத்தணும். அந்த காலகட்டத்துல நம்ம படுக்கையிலேயே சொல்றார், முருகா என ஓர் தரம் ஓதும் அடியார் முடிமேல் இணைதால் அருள்வாயே. அவர் நம்ம தலையில முருக பக்தருங்கிறதுக்குண்டான அடையாளத்தை பாத சுவடை பொருத்தி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவாரார்.